ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்து அடுத்து வர ஸ்டோரி என்னவா இருக்க போகுதுன்னு பெரிய எதிர்பார்ப்பும் குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. விஜய் காவேரியோட ஃபேமிலியும் சமாதானப்படுத்துகிற வேலையை கடந்த 2 வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தா இப்போ விஜயும் காவேரியும் இருக்கிற அந்த புது வீட்டை தான் காட்டியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா இங்கே தான் அடுத்த கதையும் ஸ்டார்ட் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு செம ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு வேற ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு வேளை பார்த்தா அந்த மென்டல் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க வெண்ணிலாவை வச்சு ஏதாவது ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க. அதை வச்சு ஏதாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. ஆனால் விஜய் வந்து அதை நேரடியாவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ சரிப்படுத்திடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் காவேரி கிட்ட வந்து பேசும்போது காவேரி வந்து வீட்டில் தான் வெண்ணிலா இருக்காங்கல்ல, நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போங்க அப்படிங்கும்போது தான் விஜய் சொன்னார், அதெல்லாம் முடியவே முடியாது, பக்கத்தில் இருந்து உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் வெண்ணிலாவை பற்றி பேசுனதுக்கப்புறம் விஜயோட முகமே அப்படியே மாறி இருந்துச்சு. அதனால் ரொம்ப எமோஷனலாகி காவேரி கிட்ட பேசுவாங்க. காவேரியும் ரொம்ப எமோஷனலாகி விஜயை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் எது எப்படி நடந்தாலும் விஜய் வந்து இப்போ காவேரியோட அம்மாவை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக அவர் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்க போது. அதுக்கு பார்த்தா கங்கா, குமரன், அதே நேரத்தில் நிவினும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்தோம்னா நிவின், குமரன், கங்கா இவங்கெல்லாம் இருக்க இடத்துல விஜய் காவேரியும் இருந்தாங்க. அது ஒருவேளை இவங்கெல்லாம் கூடி பேசி இவங்களை சமாதானப்படுத்தி எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், காவேரியோட அம்மாவை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்தால் தான் அடுத்த கட்டமாக இவங்க ஸ்டோரியை மூவ் பண்ணவே முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான், விஜய் காவேரி இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, மாடியில் போய் கொஞ்ச நேரம் பேசுறது, கீழே கொஞ்ச நேரம் பிரச்சனை பண்ணுறது, இப்படியே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும். ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குனாலும் இந்த ஸ்டோரியை நம்மளால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதை பேசுறதுக்கே நம்ம என்னடா பேசுறதுன்னு யோசிச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று ஃப்ரைடே ஈவினிங் ஒரு எபிசோட் பேசியிருக்கலாம், சாட்டர்டே இன்னைக்கெல்லாம் 2-3 தடவை பேசியிருக்கலாம். நல்ல ஸ்டோரி இருந்துச்சுன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க 2 நிமிஷத்தை வீணாக்கணுமே அப்படிங்கிற யோசனையில தான் நான் ஒன்றுமே பேசாமல் அப்படியே இருந்தேன். ஏதாவது அப்டேட் புதுசாக கிடைக்குன்னு பார்த்தேன், அப்டேட்டும் எதுவுமே புதுசாக கிடைக்கலாம். அது மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியுது. ஏன்னா சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஸ்டோரியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போவாங்க. நம்ம மகாநதி சீரியலாக இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஸ்டோரியை மாற்றிடுவாங்க. ஏற்கனவே டிஆர்பி பார்த்தா கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் செம்ம சூப்பராக ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரொமோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த ப்ரொமோவை வந்து ஆவரேஜ் ப்ரொமோவாக கொடுக்காம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக கொடுத்தாங்கன்னா அடுத்து என்ன ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரத்துக்கான எபிசோடு எல்லாமே பார்த்தா விஜய் காவேரிக்குள்ளார நடக்கிற இந்த ஊழல், இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை, இதை வச்சு தான் அப்படியே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.